இப்போ நீங்க வந்து ஒரு சீரியல் ட்ராமா லவ்வரா இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு ட்ராமா பைத்தியம் தான். ஸோ வந்து சைனால வந்து எப்படி இருக்கு? சைனால வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஸோ அவங்க வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அவங்களோட டம்ளரு, குக்கரு அதெல்லாம் வந்து அவங்க வந்து வித்தியாசமா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஊர்ல மாரி ஃபுல்லா மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணி அங்க வந்து குக் பண்ண மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ட்ராமா லவ்வரா இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு ட்ராமா பைத்தியம் தான். ஸோ வந்து சைனால வந்து எப்படி இருக்கு? சைனால வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஸோ அவங்க வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அவங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த புக்கை வந்து நான் என் கண்ணில் தானாவே பட்டுச்சு. ஸோ இதுவும் வந்து ஆடியோ புக் தான். சீனா அண்ணன் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு சுபஸ்ரீ மோகன் அப்படின்ற ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. புக் வந்து என்னன்னா ஒரு 2 hours 53 minutes 3 hours நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த புக் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா சைனாக்கு வந்து வேலை கிடைச்சிட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்து போகும்போது என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு வந்து அங்க நடக்குதுன்னு இல்லை. ஸோ அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்க போனோம், இந்த இடத்துக்கு போனோம், நம்ம ஊருக்கும் இங்கேயும் வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் கிடைக்குது, இங்க இதெல்லாம் கிடைக்கல. அவங்க ஊர்ல அதெல்லாம் இருக்கு, நம்ம ஊர்ல அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பண்ணி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏர்போர்ட் வந்து இப்ப நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ அதை விட வந்து பல மடங்கு பிரம்மாண்டமா வந்து பீஜிங் ஏர்போர்ட் இருக்கும். ஸோ அங்க வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா போவாங்க. கிரேட் வால் ஆஃப் சைனா போயிட்டு அங்க வந்து எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அங்க வந்து புத்திஸ்ட் எல்லாம் இப்ப நம்ம ஊர்ல இருந்துதான் புத்திஸ்ட் வந்து புத்திசம் வந்து அங்க சைனாக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ வந்து நம்ம ஊரை விட வந்து சைனால தான் வந்து புத்திஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஸோ அங்கதான் வந்து அந்த அந்த ஆரஞ்ச் ரெட் கலரும் எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து இருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாங்க்லாம் அவங்க எல்லாம் வந்து அங்கதான் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஸோ புத்திஸ்ட் கல்ச்சர் வந்து இங்க நேபாள், சைனா அந்த சைட்ல தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஆனா நம்ம கிட்ட தான் இருந்திருப்பாரு. ஸோ அது வந்து செப்பரேட் பண்ணும்போது என்னன்னா புத்திசம் வந்து அங்கதான் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வந்து சைனீஸ் ஸ்காலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊருக்கு தான் வந்து புத்திசம் வந்து ஃபுல்லா படிச்சுட்டு நம்ம ஊர்ல இருந்து தான் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ஊரை விட அங்கதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அந்த வந்து டெம்பிள்ஸா இருக்கட்டும், அங்க வந்து உள்ள அந்த இது மான்ஸா இருக்கட்டும், அங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த பாட்டு, செராமிக் பாட்டு, போர்ஸ்லைன் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஊரோட இது டம்ளரு, குக்கரு அதெல்லாம் வந்து அவங்க வந்து வித்தியாசமா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஊர்ல மாதிரி ஃபுல்லா மசாலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க வந்து குக் பண்ண மாட்டாங்க. சும்மா பேசிக்கா 2 இது மட்டும் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு தானே சாப்பிடுவாங்க. எண்ணெய்லாம் வந்து அவங்க வந்து மேல டாப்பிங்ஸ் மாதிரி தான் போடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி எண்ணெய் போட்டு தாளிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட இது ஃபுட் கல்ச்சர் வேற, நம்மளோட ஃபுட் கல்ச்சர் வேற. அவங்களோட வந்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து என்னன்னா ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க, நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து லைட் அந்த லேண்டன் எல்லாம் நீங்க சீக்கிரமா பார்த்திருந்தீங்கனால தெரிஞ்சுக்கோ, அந்த லேண்டன் எல்லாம் வந்து பறக்க விடுவாங்க. பறக்க விட்டு அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்காக வந்து அவங்க எல்லாம் 1 week கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி பொங்கல் எல்லாம் கொண்டாடுவோம் ரொம்ப நாள், பொங்கல் தீபாவளி தான் நமக்கு மெயின் ஃபெஸ்டிவல். ஸோ அங்க உள்ளது வந்து என்னன்னா நியூ இயர் ஃபெஸ்டிவல் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அவங்க அதுதான் வந்து என்னன்னா ரொம்ப வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த புக்ஸ்ல வந்து நிறைய நம்ம நம்மளோட கல்ச்சர். ஸோ அப்போ அவங்க வந்து வெட்டிங்லாம் என்னன்னா ஃபுல்லா வந்து அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரினாவே ரெட் கலர் தான் அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பட்டு புடவை, வேஷ்டி சட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ரெட் கலர் தான். நான் தான் சொல்றேன்னு, நீங்க ட்ராமா லவ்வரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் வந்து ரொம்ப பிடிக்கும். சைனால வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ வந்து நான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கேட்டுட்டு மறக்காம எனக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, புக் எப்படி இருந்துச்சு. ஓகேவா? சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாட்டர்டே வந்து ஜிகே விளாக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஏன்னா இப்போ புக்ஸ் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன்னா, ஸோ வேற ஏதாச்சும் ஜிகே ரிலேட்டடாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ நாளைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ நான் நாளைக்கு வந்து ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ராமா பைத்தியமா இருந்தாக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.